2 பேர் ஜாதியும் அனுப்புவான்னு சார் கேட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பொண்ணோட ஜாதகத்தை அனுப்புங்க. உங்க பொண்ணோட ஜாதகத்துல இப்படி தான் வாழ்க்கை துணை அமையும்னு ஒரு விதி இருக்குது. அதுல அந்த பையனோட அமைப்பு இருந்தது அப்படின்னா ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி அனுப்புறாங்க. நான் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஜாதகத்துப்படி 2வதா பிறந்த பையன், அவங்க குடும்பத்தில் 2வதா பிறந்த பையன் தான் வாழ்க்கை துணையாக வருவாங்க. அதே மாதிரி பீங்கிற எழுத்துல வந்து அந்த பையனோட பேர் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையனோட பேர் வந்து பாலமுருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் 2வது பையன் தான் சார் அப்படின்னு. இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், அந்த பையன் வீடு வந்து டேனிங்கில் இருக்கும், இந்த வளையிற இடத்துல அவங்க வீடு இருக்கும் அப்படின்னா, சார் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது சார் அப்படின்னு அவங்க சொல்ல அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. அதுவும் கூடுதலாக என்னென்னு சொல்கிறேன்னா, இந்த திருமணத்தில் வந்து லதா உமாங்கிற பேர் சம்மந்தப்படும் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அந்த பையனுடைய அம்மா பேர் தான் சார் உமா, அவங்க தான் சார் ஒத்த காலில் நிற்கிறாங்க, பண்ணியே ஆகணும், என்ன பிரச்சனை உங்களுக்கு, எல்லாம் தான் ஓகேவே, அப்போ ஏன் தயங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் ஓகே சார், ஒருத்தர் வந்து ஒருத்தர் இல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதுதான் சார் எங்களுக்கு இப்போ மனக்குழப்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெரிய சந்தோஷம். நீங்கள் சொன்ன அத்தனையுமே புரிஞ்சுது சார். அது மட்டும் கிடையாது, அந்த பையன் வந்து ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்காரா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அதுதான் சார் அவர் அந்த துறையெல்லாம் இருக்காங்க, அக்கௌண்டனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதுதான் வழிகாட்டி. அப்போ வந்து ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம லைஃப் பார்ட்னர் இந்த ராசி இந்த கிழமையில் இந்த ஊர்லேருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழப்பம்லாம் வரவே வராது. யார் நமக்கு அந்யோன்யமாக இருப்பாங்க, யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வருவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திருமண லைஃப்பில் பிரச்சனை வராது.